எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நமது எல்லா வகையான சாஸ்திரங்களும் நிரம்பிய தமிழ்நாடு. ஆனால் நீ கல்வியில் இவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்குங்கிறது எதோ சொல்லுது. இன்னைக்கு இவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக பள்ளிக்கூடத்தையே லீவ் விட்டுட்டு மாணவர்களெல்லாம் போக சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய விளம்பர பலகையெல்லாம் வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இப்படி தான் இவங்களுடைய கல்வி நடந்துட்டு இருக்கு. ஜிஆர் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அதிகரிச்சிருக்குங்கிறது தான் முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டார். எந்த உயர்கல்விக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது அதிக அளவில் இருக்குங்கிறத அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. முந்தி இருக்கிறத விட நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா நிறைய பேர் பயன்பெறாங்கிறதையும் நேற்று மென்ஷன் பண்ணி பேசுறாரு. இந்த ஸ்கீம்லாம் மக்களுக்கு சேர்ந்திருக்குன்னு சொல்றாரு. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. பத்திரிகையில் நீங்களாம் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட 4000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது. உயர்கல்வியில் கொஞ்சம் இப்போ நிரப்பிட்டு அதுக்கு பிறகு வெறும் வார்த்தைகளால் தான் இருக்கே தவிர இன்னைக்கு நடைமுறையில் எந்த விதமான நன்மையும் தமிழகத்திற்கு இல்லை. ஆளுநருடைய விமர்சனம் ஒரு புறம், மற்ற மாநிலங்களோடு உத்தரப்பிரதேசம், பீகாரினுடைய கல்வி நிலைமையை விட தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலைமை மோசமா இருக்குன்னு ஆளுநர் பேசின ஒரு சில வாரங்களுக்குள்ள இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில முதலமைச்சர் வச்சிருக்கிறாரா? அதே போல நிறைய நடிகர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, இயக்குநர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு செட்டப் மூலமா அந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதை எப்படி பாக்குறீங்க? நடிகர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களும் கிடையாது. நாளைக்கு நம்மளும் ஒரு நிகழ்ச்சியை வச்சு கூப்பிட்டாங்கன்னா அவங்களும் அதில் கலந்துக்கிடுவாங்க. இப்போ அதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அதான் நடிகர்களை கட்சி நம்ம சொல்லி இருக்கிறதுக்கு எல்லா நடிகைகளையும் சொல்ல முடியாது. சில நடிகர்கள் அந்த கட்சியில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அவங்க அந்த கட்சியில் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அது மூலம் ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க இந்த அரசு, அவ்வளோதான். இந்த இபிஎஸ் செல்வ பிறந்தையை ஒரு பிச்சைக்காரரோட ஒப்பிட்டு பேசுகிற விவகாரம் எப்படிங்க பிச்சைக்காரரோட ஒப்பிட்டு பேசிக்கக்கூடிய விவகாரம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுனது சரிதானா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஏன்னா கிருஷ்ணசாமி, முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா முழுக்க எங்களை சக்கையாக பிரிந்து கொண்டு சக்கையை மட்டும் திமுக குடிக்கிறது அப்படின்னு அவர் பேசிய தொடர்பாக தான் எதிர்கட்சி தலைவர் பேசினதாகவும் அது பிறகு இப்போ சர்ச்சையானதாகவும் சொல்றாங்க. காங்கிரஸோட நிலைமை இப்படிதான் இருக்கு. காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் அமைக்க முடியாத சூழ்நிலை இருப்பது போல இருக்குதுன்னு சொல்றாரு. உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இல்லை, நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு அவர்களுக்கு சொல்வதற்கு முடியுமா என்பது எனக்கு தெரியாது. திண்டிவனத்துல அதிமுக சி சண்முகத்தை சந்திச்சீங்க. என்ன சிறப்பு? அதிமுகவோட எதுவும் இணைப்புகளா, கூடுதல் இணைப்புகளுக்கான முயற்சி? இதில் ஒன்றும் வியப்பு இல்லை. அது கூட்டணி கட்சி தலைவர், அது மட்டும் மதிப்புக்குரிய முன்னாள் சட்ட அமைச்சர், கல்வி அமைச்சராக இருந்தவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் சென்னையிலேருந்து காரில் திருச்சிக்கு வரும்போது அவர் வீட்டில் இருந்தார், சந்தித்து பேசிட்டு வந்தோம். சிறப்பு வாய்ந்த சந்திப்புன்னு கூறப்படுது. இருக்கலாம். அண்ணாமலை டிடிவி தினகரன் இப்போ மறுபடியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அவர் நிராகரிச்சிட்டார். தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இபிஎஸ் அந்த முதல்வர் வேட்பாளர்லேருந்து எடுத்தாதான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. நீங்கள் அது ஏதாவது தலைமைக்கு ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு? இது ஒரு நீளமான கொஸ்டின், முடியாத கொஸ்டினாக இருக்கு. விடியாத அரசு நடத்துகிற விடியல் அரசு மாதிரி இது ஒரு நீளமான ஒரு கேள்வியாக போயிட்டே இருக்கு. அதேமாதிரி டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கேள்வி போகும். டிசம்பர் மாதம் அதில் பதில் பார்த்துக்கலாம். கூட்டணிங்கிறது ஒரு பலமான கூட்டணியா இருக்கிறது, மக்கள் மத்தியில் பார்ப்பதற்கு ஒரு பலமான கூட்டணியா தான் தெரியும். இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது மக்கள் மத்தியில் உங்களுக்கு நீங்க ஆட்சி அமைப்போங்கிறது அவங்களுக்கே ஒரு ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தாதா? கூட்டணியை மட்டும் வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணியும் அவசியம். ரெண்டு விஷயமும் அதில் பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். 2001 பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த கூட்டணி கலைஞர் வச்சுருந்தார். அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாங்க? அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. 1980 மிக பலம் வாய்ந்த கூட்டணியை வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய 2 கட்சி டிஎம்கே, காங்கிரஸ். எம்ஜிஆர் சின்ன கட்சிகளை வச்சுருந்தாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு புரட்சித் தலைவர் தான் மீண்டும் 80 முதலமைச்சராக வந்தாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க.
சார் அக்டோபர் மாதம் தொடங்கக்கூடிய யாத்திரையை பற்றி 2 வரிகள் சார். அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து முதல்ல சாமி கும்பிட்டுட்டு ஆண்டாள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சி வந்து மதுரையில் அன்னைக்கு அந்த எங்களுடைய யாத்திரை பயணம் மக்கள் சந்திப்பு பயணம் தொடருது. அதில் அகில இந்திய தலைவரும் நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜே.பி. நட்டா அவர்கள் அதை கலந்து கொண்டு ஆரம்பித்து வைக்கிறார்கள். இல்லை, இன்னைக்கு செங்கோட்டையன் பேசும்போது கூட நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது இது என்னோட கருத்து இல்லை, அதிமுக கட்சிக்காரங்களோட தொண்டரோட கருத்து, பொதுமக்களோட கருத்து. என்னோட தொகுதிக்கு செல்லும்போது கூட அங்குள்ள பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் முன்னெடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் கடந்த காலங்களில் நடைபெற்ற தோல்வியை போலவே சென்றுவிடும் சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அந்த கட்சியில் அதிமுகவுடைய கட்சியில் பல்வேறு பொறுப்புகளையும் தலைமையேற்று நடத்தி வந்தவர். நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர். இருந்தாலும் கூட நாட்டு மக்கள் இன்னைக்கு திமுக அரசு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. எத்தனை கட்சிகள் கூட்டணி வச்சாலும் சரி, அவங்க ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, மக்களுடைய முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமையாக இருக்கு. கடம்பூர் ராஜு இருக்காருல்ல, அதிமுக கூட்டணியில வந்து கூட்டணியும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரியும் தூத்துக்குடியில பேசியிருக்கேன். அப்படி அவர் பேசவே இல்லை. நான் இப்போ என்கிட்ட ஃபோனில் பேசினேன். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. பிரஸ்ஸில் மாற்றி திருச்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். மாறலாம், யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், இந்த கூட்டணியும் மாறலாம். அதாவது யாரு வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம்னு சொல்ற வார்த்தை வேறு. இப்போது இருக்க கூட்டணியும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அது நீங்க சொல்றீங்க, அவரு சொல்லல. டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் ஒரு அஜெண்டா அடிப்படையில தான் அதிமுகலையோ பாஜக எனக்கு மீடியாவை பொறுத்தவரை நீங்க எல்லாருமே ஒரு அஜெண்டாவோட இருக்கீங்கிறது எனக்கு தெரியுது. எப்படின்னா எங்கள்கிட்ட மட்டுமே கேள்விகளை கேட்கணும். நீங்க ஆளுங்கட்சி முதலமைச்சர் திரு மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட போய் யாராவது ஒருத்தரும் ஸ்டாலின் சார் விஜய் சொல்ற மாதிரியா இல்லை, அவரு நான் வந்து என்னுடைய எப்பொழுதும் நண்பர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதனால அவர் சொல்றது வேற, நான் சொல்றது வேற. ஏற்கனவே சாருங்கிறது வேற, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற சார் அது வேற, அந்த சார் வேற. இப்போ நடைமுறையில் எடுத்துக்கூடிய அந்த சார் வேற. என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆட்சிங்கிறது மாற்றப்பட வேண்டிய ஒன்று. சார் நடுக்கல்லூர் பக்கத்தில் இந்த மத மாற்றத்துக்கு வந்த நபர்கள் தடுத்து நிறுத்தியதாக இந்து முன்னணி பாஜக நிறுவப்பட்ட 3 பேரும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம முருகர் மாநாட்டில் தீர்மானத்தில் முதல் தீர்மானமே வந்து மத மாற்றத்தை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இல்லை, அதாவது அவரவர்களுக்கு அவர்களுடைய மதம் பெரிது. அதில் யாரும் எங்கும் மாற வேண்டிய அவசியமும் இருக்காது. இல்லை, அதை தடுத்து நிறுத்தினதுக்கு 3 பேரும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏடிஜிபி தான் அந்த வழக்கு பதிவு சொன்னதுனாலும் பிஜேபிக்காரங்க ஒரு இது சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் தான் 3 பேர் முறை எஃப்ஐஆர் போட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. டேவிட்சன், அதாவது திருப்பூரில் நான் வந்து தேசிய கொடிய ஊர்வலத்துக்கு போகும்போது என்னுடைய சொந்தக்காரங்க 2 பேரும் டியூட்டி முடிச்சுட்டு என்னை வந்து பார்த்தாங்க. பார்த்த உடனே அங்கேருந்து மறுநாளே அங்கேருந்து அவங்க 2 பேரையும் முதல்ல வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மெட்ராஸ்க்கு எங்கேயோ மாற்றிட்டாங்க. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அதுக்கும் காரணம் டேவிட்சன் தான் சொல்கிறாங்க. டேவிட்சன் தான் இப்போ சட்ட ஒழுங்கை கெடுத்துட்டு இருக்காருன்னு மட்டும் மக்கள் மத்தியிலே இருக்குது. அவருடைய பின்னணியில் தான் எல்லாம் மது போதை பழக்கம் எல்லாமே நடைபெறுதுங்கிறது சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களே புகார் கொடுக்கல, போலீஸார் தான் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி புகார் வாங்கியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இந்த அரசாங்கம் ஒரு சார்பு அரசாங்கமாக தான் நடக்குது. இந்த அரசாங்கம் ஒரு சார்பு அரசாங்கமாக தான் நடக்குது. அதனால் இது வந்து ஓட்டு வங்கிக்கான ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் வெகு விரைவிலே வீழ்ந்துவிடும். ஜி.கே. வாசன், தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு இப்போ தேவர்குளத்தில் பேசிட்டு போயிருக்காரு உங்கள் நண்பர், உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர். இல்லை, உண்மைதான். அதைத்தான் நாங்களும் சொல்லணும். ஆட்சி மாற்றத்தை மக்கள் மட்டும் விரும்பலை, நாங்களும் சேர்ந்தே விரும்புகிறோம். பாக்கெட் பண்றதுக்கான சரியான வேலையை வந்து எதிர்கட்சிகள் செய்யல அப்படிங்கிறது அது எப்படி அவங்க சொல்ல நாங்க வேகமா செயல்படல. ஆளுங்கட்சிக்கு வேகமா எதிர்கட்சிகள் சரியாக செயல்படல. ஆளுங்கட்சி எங்க செயல்படுது? ஆளுங்கட்சி எங்கேயாவது நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னோம். இப்போ கல்வியில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு? எவ்வளவு? இல்ல மாணவர் கல்லூரி படிப்புல மாணவர் சேர்க்கை நீங்க நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எப்படி நடந்துட்டு இருக்கு? அதனுடைய சதவீதம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா?
அதை தான் பார்க்கணும். இல்லை, இப்போ தேர்தல் வாக்குள்ள கூட 3.5 கோடி பேருக்கு அரசு வேலை 5 ஆண்டுகளில் வழங்கப்படும் சொல்லி சொன்னாங்க. சராசரியாக ஒரு ஆண்டுக்குனா 70,000 பேருக்கு மேலே அதுதான் அரசு வேலைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கா, இல்லை தொடர்ந்து அவுட் சோர்சிங் முறையில் இப்போ வேலைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை போயிருக்கு. அரசு வேலை எங்கே யாருக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையுமே அரசாங்கம் அதை முதலே சொல்லியிருக்காங்க, நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸ்லாம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அரசு வேலையை கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்துறாங்களே, மக்களை ஏமாற்றி ஒரு ஓட்டு வாங்குறாங்களே, அதையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறீங்களேங்கிறது தான் எங்களுடைய. நீங்கள் போய் கேட்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்களா, இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரியை கொடுப்பீங்களா, எத்தனை சீட்டு கொடுப்பீங்க, நீங்கள் எதிர்கட்சி உங்களை போய் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் எந்த மீடியாவும் கேட்டு சொன்னது மாதிரியும் தெரியல. நாங்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் பிறந்த நாளுக்கு நிறைய நலத்திட்டங்களை வழங்குறோம், மோதிரம் போடுறோம், இலவங்களுக்கு இரத்த தானே வழங்குறோம், அதெல்லாம் காட்டவே மாட்டேங்கிறீங்க. காட்ட வேண்டியதெல்லாம் உங்கள் கூட்டணி எப்படி ஆளுங்கட்சி வருமா, ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்க, இதை தான் கேட்குறீங்களே தவிர நாங்கள் செய்கிற ஏதாவது நல்ல விஷயங்களை எடுத்து போடவே மாட்டேங்கிறீங்களா. நம்ம ஆளு என்ன நிற்கிறோம். கரூர்ல ஜோதிமணி எம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நான் இப்பதான் சொன்னேன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கட்சியிலிருந்தே, காங்கிரஸ் கட்சியிலிருந்தே தொடர்ந்து ஆட்களை திமுக இழுத்துட்டு இருக்காரு, சரியானது இல்லை, சரியான அணுகுமுறை இல்லை என்று குற்றம் சாட்டுறாங்க. கட்சியை விழுங்குது காங்கிரஸ் கட்சியை திமுகன்னு பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வை இப்போ தான் கொஞ்சம் லைனுக்கு வந்துருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எல்லாரும் குறை சொல்லிகிட்டே இருந்தது. இன்னைக்கு பீகாரில் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம், ஆனால் முதலமைச்சர் யாரை வச்சுருக்கோம்? எங்களுக்கு கூட்டணி சார்ந்தவங்களும் முதலமைச்சராக வச்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி திமுக நம்பி இருந்தால் காங்கிரஸ் கட்சி இதுலேயும் மோசமாக தான் போயிடும். சரி, இல்ல முதலமைச்சரோட வெளிநாட்டு சுற்றுப்பயணம் குறித்து வெள்ளரிக்கை அனைத்து எதிர்கட்சிகளும் கேட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். டிஆர்பி அமைச்சர் வெள்ளை காகிதத்தை மட்டும் காமித்து விட்டு வெள்ளை. அதாவது இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லணும், அல்லது பதில் நீங்கள் சொல்கிறது சரியில்லைன்னா சொல்லணும். ஒரு வெள்ளை பேப்பர் காட்டினா அப்போ எவ்வளவு அதில் அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எவ்வளவு கேலியும் கிண்டலுமா உங்களை பத்திரிகையாளரும் மீடியாவும் எவ்வளவு இலக்காரமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறதா நீங்கள் அப்போ அதில் என்ன இருக்கு? அப்போ எப்படி ஜனநாயகம் இருக்க முடியாதுல்ல? திமுக எந்த விவரமுமே கிடையாது. இந்த அரசாங்கமே வெற்று காகிதம். இந்த அரசாங்கமே வெற்று காகிதம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.